கிஃப்ட் கொடுத்துருக்காளா? ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷ்னாஸ் மம்மி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் டே பாப்பாவோட ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நானும் பாப்பாவும் எங்கள் பாப்பாவோட தாத்தாவும் எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே அவங்களோட தாத்தானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனக்கும் அந்த மாதிரி தான். பேசிக்கலி எங்கள் அப்பாவோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க என்னோடய ஃபேவரட் ஒன். அம்மாவோட அப்பாவே ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஷார்ட் டைம் தான் அவங்க எங்கள் கூட இருந்தாங்க. அந்த மெமரிஸ்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் பாப்பாவோட ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்வீட்டாக ஒரு திங் பண்ண சொன்னாங்க. லைக் போய் நம்ம ஃப்ளாரை அவங்க காலில் போட்டு பாத பூஜை பண்ணுற மாதிரி. உண்மையாகவே இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பி. பாப்பா பிறந்ததுலேருந்தே பாப்பாவோட தாத்தா 2 தாத்தாவுமே அவளுக்கு என்ன கேட்டாலும் கையில் எடுத்து வாங்கி கொடுக்கறது மாதிரி அப்படி ஒரு கேட்டது பண்ணுற அளவுக்கு ஒரு லவ்வோடு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிளஸ்ல பாப்பா அப்படின்னு தோணும். அண்டு அவங்க அவ்வளோ ஷையான அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் தான். பட் ஆனால் அவளுக்காக கேம் விளையாடுறதுல என்ன, ரேம்ப் வாக் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவங்க பாப்பா மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபேஷன் அவுட் ஆஃப் ட்ராஷ் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஓல்டு டிஷர்ட்டில் பழைய பேப்பர்ஸ்லாம் வச்சு ஸ்டாப்லர் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட் இந்த காஸ்டியூம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்டு எனக்கு இதை கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ அவளை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் நந்தினி. அண்ட் ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்காவை மீட் பண்ண போய்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் அ வெரி 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 லாங் டைம் நான் அவளை மீட் பண்ண போகிறேன். மொரோவர் நாங்கள் எப்பவுமே ஃபோனில் தான் பேசிகிட்டே இருப்போம். நேரில் மீட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. தட் டு ஆஃப்டர் மேரேஜ் சொல்லவே வேணாம். பாண்டே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரேராக தான் மீட் பண்ணுறதுலாம் ஆயிடுச்சு. பட் ஆனால் எப்போ பேசினாலுமே அந்த விட்ட வைப்பில் அப்படியே கனெக்ட் பண்ணிக்குவாங்களா அந்த மாதிரி. அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட் பெஸ்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நானும் பாப்பாவும் இப்போ அவளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவளுக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணல நாங்கள் வரோம் அப்படின்ட்டு. பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு. நாங்கள் வந்துட்டு போய் சொல்லிட்டோம். என்னடா பண்ணுறீங்க இங்கே? அதான் மதம் இருக்கிறார். ஸோ இது சென்னா கிரேவி நான் அக்காக்காக செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அவளும் ஆல்ரெடி பட்டாணி கிரேவி ஒன்று வச்சுருந்தா. ஸோ இது 2 வச்சு சப்பாத்தி போட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாப்பா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அண்ட் அவங்க கிறிஸ்மஸ் அப்போது என்னோடய பாப்பாவுக்கு பண்ண கிஃப்ட்டை இப்போ தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்கள் அந்த டைமில் பார்க்கவே இல்லை, மீட் பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால் அந்த கிஃப்டெல்லாம் இப்போ தான் பாப்பா வாங்கிட்டுருக்காங்க. அண்ட் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இன் திஸ் ஹவுஸ் அப்படின்னாலே இதுதான், இந்த லவ் பேர்ட்ஸ் தான். ஆனால் இதெல்லாம் என்னால் வளர்க்க முடியுமா, மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியாது. ஆனால் அவங்க ஒரு பெட் லவர் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ கேர் பண்ணி பெட்டெல்லாம் பார்த்துப்பாங்க என்னோடய சிஸ்டர். ஸோ அவங்க ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது, பார்த்துக்கிறது எல்லாமே அவங்களோட வேலை தான். அண்ட் 2 லவ் பேர்ட்ஸ் வாங்கி இப்போ இது இவ்வளோ லவ் பேர்ட்ஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ அவர்கிட்ட முட்டைலாம் போட்டு கொஞ்சம் பொறிச்சு திருப்பி இது இவ்வளோ வளர்ந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? அண்ட் இது மாதிரி மீன், அதுக்கப்புறம் செடி வளர்க்குறது, இது எல்லாமே அவளுக்கு ரொம்பவே ரொம்ப பிடிக்கும். நான் எப்போயுமே அவளை பார்த்து அட்மையர் ஆகும். எப்படி தான் நீ இவ்வளோ பொறுமையாக இது கூட பண்ணிகிட்ருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகிடுச்சு மைண்டு. ஸோ
அங்கே போனோடனே அவள் தான் பாப்பா வந்து என்னை வந்து எனிமையாக கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவா. ஆனால் அவங்க 2 பேரும் வந்து ஃபுல்லாக யூனோ கார்ட்ஸு, கேமு, கலரிங்கு, நெயில் பாலிஷ் வைக்கிறது அப்படின்னு எங்கெல்லாம் இவ்வளோ நாளாக என்னெல்லாம் மிஸ் பண்ணுமோ எல்லாத்தையுமே மொத்தமாக விளையாட ட்ரை பண்ணிட்டு இருந்தா பாப்பா. ஸோ எனக்கும் வந்து கார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அவள் ரீசெண்டாக பார்த்துட்ருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் செடிங்க. ஆனால் ரியலி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி உயிர்களை வாங்கி நம்ம கொல்ல போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். மேபி என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தெரியும், ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தெரியும். நான் வந்து மீன் தொட்டிலாம் வச்சுருந்தேன், அதனால் மெயின்டைன் பண்ண முடியாமையே வந்து நான் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணேன். ஸோ அதுக்கெலாம் வந்து உண்மையாகவே வந்து ஒரு பெட்டு வந்து உள்ளேருந்து வரணும் லவ், அப்போ தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்தா என்ன பண்ணுவோம், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுவோம் அப்படி தானே. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்குது. அவங்க அக்கா வந்து நல்லாவே வந்து ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நெயிலெலாம் வந்து அப்போது பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்திங்கன்னா நெயில் நிறையா வளர்த்து ஆர்ட் வந்து நிறையா பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வாங்க நெயில் பாலிஷ் கலெக்ஷன் இப்போயுமே வந்து நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அதெல்லாமே எடுத்து காமிச்சிட்டு இருந்தா பாப்பா கிட்ட. அதுக்கப்புறம் பாப்பா வந்து அக்கா கிட்டே இருந்துட்டு நெயில் பாலிஷ் வைக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ப்ளூ அண்ட் ரெட் கலரை சூஸ் பண்ணி அல்டர்னேட்டிவ் ஃபிங்கர்ஸில் வந்து கலர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக வந்து அவுட்புட் இப்படி தான் வச்சு இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கான்னு. அப்புறம் என்ன எல்லோரும் அதே பேட்டர்னில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் என் அக்கா பண்ண ஒரு சில ஆர்ட்டெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இன்சைட் அவுட்டில் வரும் இல்லையா, அதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே அவள் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக எல்லாமே பண்ணுவாள். அண்ட் அவளோட வீடே வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்ட் பண்ணி வச்சுருப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ராயிங்ஸ்லாம் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வரைஞ்சிது அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா. ஸோ நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல. ஸோ நீங்கள் இவளோட ட்ராயிங்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லக்ஷ்மி அழகர் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சுருக்கா. மேபி நான் அதை கீழே டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது மேடம் வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற வாட்டர் கலர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு யோஷ்னா வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அண்ட் பாப்பாவுக்கு வந்து அதாவது என்னோடய யோஷ்னா பாப்பாவுக்கு வந்து இந்த கலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு 99.9% என்னோட சிஸ்டர் தான் காரணம். அவங்க தான் வந்து ட்ராயிங்லாம் பண்ணி வந்து அவள் காமிக்க நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோஷ்னா வந்து இப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம கிளாஸ் இந்த மாதிரி அனுப்பலாம். அக்கா கிட்ட கூட சென்ட் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க இன்னும் சொல்லித்தர அளவுக்கு எனக்கும் தெரியல. ஐ வில் ட்ரா பை மை செல்ஃப். ஆனால் எனக்கு சொல்லித்தரது அவ்வளோவா தெரியல. பார்க்கலாம், வில் ட்ரை வித் யோஷ்னா அப்படின்னு சொல்லியிருக்கா. பார்ப்போம். அண்ட் அக்கா வந்து ஏதோ மண்டலா ஆர்ட் ட்ரை பண்ணியிருப்பா போல், அது வரல. நல்லாவே மண்டலா ஆர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு ஓல்டு மண்டலா ஆர்ட் பண்ணி வேஸ்ட்டாக போட்டிருந்த ஒரு பிளேஸில் எடுத்துகிட்டு யோஷ்னா வந்து ரெயின்போ அப்படின்னு கன்சிடர் பண்ணி கலர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக ரெயின்போ மாதிரி இஷ்டத்துக்கு இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அவளை என்கேஜிங்காக நாங்கள் வச்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரி. இது அவங்க பண்ணியிருக்கிற ஒரு சில மண்டலா ஆர்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கிற பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் இதை பார்க்கும்போதே பயங்கரமாக ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் இவக்கிட்ட இருந்து தான் நானுமே கொஞ்சம் ட்ராயிங்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். வீட்டில் இருந்து நான் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து என் ஹஸ்பண்டெல்லாம் கூட வரைய ட்ரை பண்ணியிருப்பேன். அதுக்கு எல்லாமே வந்து என்னோடய சிஸ்டர் தான் வந்து இன்புட் கொடுப்பாங்க. எப்படி பார்க்கணும், எப்படி வரையணும், அந்த மாதிரியெல்லாம் இன்புட்டெல்லாம் அவங்க தான் எனக்கு தருவாங்க. இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி இலை ஏதாவது வச்சுட்டு இந்த மாதிரி லேடர் வச்சோன்னா வெளியே வரும், நம்ம வந்து விளையாடலாம் அப்படின்னு என்னோடய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு போய் அதை எவ்வளவோ ட்ரை பண்ணி வெளியே வர வச்சு பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் பாப்பாவும் புதுசாக இருக்கும் இல்லையா, அது ஒரு ரீசன். அண்ட் வந்து பாப்பா ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிட்டாங்க. லைக் லீஃப் தூக்கி உள்ளே போடுறது, வெளியே வான்னு அதை கத்தி கூப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அது பயந்துருச்சு, வெளியே வரவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி லீவ்ஸை ஃப்ரெஷ்ஷாக பறித்து இதை கொண்டு போய் அங்கே வைக்கும்போது ஒரு நைஸ் ஃபீல் ஆக்சுவலி. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் அதுக்கிட்ட கொடுக்குறோம்.
அக்கா வந்து அவளோட கையை உள்ளே வச்சுருந்தா. அதுக்கு அந்த அந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ நல்லா தெரியும். ஆனால் எங்களை பார்த்து அது ரொம்ப பயப்படுற மாதிரி இருந்துச்சு, வெளியே வரல. ஸோ நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பல. ஜஸ்ட் அப்படி இருந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் விளையாட போயிட்டோம். இதில் ஃபன்னான பார்ட் என்ன அப்படின்னா, யோசனை வந்து இலையில சாப்பாடு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மலாம் அப்படி தானே லீஃபில் சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பாடு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து மேடம் வந்து மேக்கப்பில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு போல், என்னன்னு தெரியல. மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மாறி என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அவனுக்கு ஐலைனர் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் என்னோடய ஃபேஸை கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபோன் கொடுங்க, இல்லைனா வந்து கலர்ஸ் இன்னும் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணவும், என்னோடய சிஸ்டர் வந்து போயிட்டு இந்த மைக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, ஏதாவது பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கள் காது கிழிஞ்சது தான் மிச்சம். ஸ்டார்ட் பண்ணிட்டா பாட்டுக்கு கண்ண மணிக்கு பாடுறது என்ன பேசுறது என்னன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. சம் சாம்பிள்ஸ் காட்டுறேன் இருங்க. ஃபஸ்ட்டு சூப்பர் சிங்கர் முடிஞ்சு அப்புறம் ஸ்கூல் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல்லலாம் மேம் இந்த மாதிரி ஒரு பேட் வச்சுட்டு தானே மைக் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரிட்டன் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேடம் தான் இப்போ டீச்சர் ஆகிட்டாங்க. Very good! Yay! Put into 7 pieces. Add the acrylic paint. Now we have a colorful clay. Shall we play? இந்த க்ளே ஸ்பீச் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பாப்பா ஸ்கூலுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அதை வந்து நானும் அவளும் வந்து ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து அக்கா ரூமில் குட்டி குட்டி லைட்ஸ்லாம் போட்டிருந்தா, அதை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு மைண்டுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு லைட்டாக பசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்து மேடம் டான்ஸ் மோடுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா சவதிகா சாங் தான். ஸோ அது ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்கிறனால அந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தாங்க. ஸோ காப்பிரைட்ஸ் வச்சுருந்தால நான் அந்த சாங் போடல, நீங்களே சாங்கை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. மறுபடியும் ஆர்ட் மோலுக்கு வந்துட்டோம். ஸோ அக்கா வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து எதுனா அனிமிக் மாதிரியே என்னோடய பாப்பாவை வந்து வரைஞ்சிட்டு இருந்தா. ஸோ அதுதான் இந்த குட்டி இமேஜ். ஜஸ்ட்டு இமீடியட்டாக வரைஞ்ச ஒரு ஸ்மால் இமேஜ் லைக் அனிமிக் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா என்ன, அந்த கொய்யாப்பழம்லாம் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம நல்லவங்களாம் இல்லையே, சரின்னு சொல்லிட்டு ஒரு கேஎஃப்சியாக ஆர்டர் பண்ணி ஈவினிங் ஸ்நாக் கம் டின்னராக வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீலாம் குடிச்சிட்டு மாடியில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டெரஸ்க்கு போயிருந்தோம். மேலே போய் என்ன ரன்னிங் ரேஸ் தான், நானும் பாப்பாவும் ரன்னிங் ரேஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக ஏதோ வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். ஸோ தட் அவள் பேக்கில் வச்சு விட்டோன்னா அவள் போய் அவள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருவா.
இது நம்ம சின்ன வயசில் விளையாடுற அந்த ஸ்கெட்செல்லாம் கீழே போட்டு அதில் அசையாமல் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கேம் தான் வந்து விளையாடிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஸோ இப்போ தான் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா வந்து, ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து சிப்ளிங்ஸோட பாண்டில் எந்த சேஞ்ச் இல்லைனாலுமே நம்ம மீட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து ஒரே ரூமில் ஒன்றா வரிசையாக படுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து எப்போயாவது தான் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து ரியாலிட்டி வந்து ரியலி ஹிட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டில் இதை நிறையா சிப்ளிங்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து அந்த பாண்டை வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி வந்து அதை கரெக்டாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து எஃபர்ட் எடுப்பீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே பாண்டாஸ், இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது மொரோவர் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதோடு இல்லாமல் எனக்கும் ஒரு நல்ல மெமரியாக வந்து லைஃப் லாங் இருக்கும். ஸோ அதனால தான் அக்கா வீட்டுக்கு போகிறத வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவை எனக்காக இவ்வளோ தூரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களெல்லாம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமே அமையட்டும். பாய்.